இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ பக்ஸ் இருந்ததுன்னு தெரிஞ்சுது. டெவலப் பண்ணப்போலாம் சும்மா ஒரு யூனிட் டெஸ்ட்டோட பண்ணால் கம்மியாக பக்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அதிகமான பக்ஸ் இருக்குது, எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு டே 6 ஆஃப் ஸ்மால் ஜர்னி ஆஃப் பில்டிங் சம்திங். ஆஃபீஸ்லேருந்து தான் எல்லாத்தையுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையில் ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும். இப்போ எல்லாமே பாசிபிள் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு ஏஐ மாடல்ஸோட த்ரூபுட், லேட்டன்சி, எரர் அப்படி இப்படின்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கம்பேர் பண்ணால் தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டு மாடல் லோ ப்ரைஸில் கிடைக்குமே. ஸோ அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நியூவாக ஒன்று லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே சம்மர் ஸ்பாட்டில் சன்செட்டோட ஒரு பக்காவாக டீ குடிச்சிட்டு அப்புறம் இன்றைக்கி அந்த லேர்ன் பண்ண போகணுன்னு சொன்னாலே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட கற்றுக்கலான்னு போனேன். கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறதுனா எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ கார் ஓட்டும் போது ஃபுல்லாக மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆப்போட நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூஐ டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது டெய்லியும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் இன்றைக்கி எதுவுமே பெருசாக லான்ச் ஆகலை, பட் ஆனால் நிறைய விஷயத்தோட கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கற்றுக்கிட்டே இருக்கலாம். பை கைஸ்.